ஐயா இந்த வாழைத்தண்டில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து விட்டமின் B6 சொல்கிறோம்ல அது ரொம்ப அதிகம்யா. அதனால என்ன பண்ணுது இந்த ஹீமோகுளோபின் அளவெல்லாம் ரத்தத்தில் அதிகரித்து புத்துணர்ச்சி அளிக்குதுயா. இங்கே இருங்க நம்ம இது ஹீமோகுளோபின் அதிகப்படுத்துறதுனால ரத்த சோகை வராமல் நம்மளை காப்பாற்றுது. அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த சிறுநீர் பாதை இருக்குல்ல, நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் கழிவாக சிறுநீர் வழியாக தானே போகுது. அந்த சிறுநீர் பாதையில் எதுவும் தொத்து நோய் வராமல் பார்த்துக்கிறதுல வாழைத்தண்டுக்கு இணையே கிடையாது. பார்த்துக்கோங்க. அதுதான் இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்கிறோம்ல, சிறுநீர் பாதையில் தொத்து வராமல் வாழைத்தண்டு நம்மளை பார்த்துக்கிறதுயா. இப்போ நிறைய பேர் இந்த காலத்தில் இந்த அசிடிட்டியால் பாதிக்கப்படுறாங்கல்ல, இந்த அமிலத்தன்மைலாம் உடம்புல அதிகமாக இருக்கனால அவங்களுக்கு பூரா வாழைத்தண்டு அம்புட்டு நல்லது. வாழைத்தண்டு சாறு வச்சு குடிச்சான்னு வைங்க, அந்த அசிடிட்டியெல்லாம் பறந்து ஓடி போயிடும். அப்புறம் அந்த வயிற்றில் இருக்கிற கொழுப்பை கரைக்கிறதுக்கு வாழைத்தண்டு சாரோட இஞ்சியை சேர்த்து குடித்தோம்னு வைங்களேன், வயிற்று கொழுப்பையெல்லாம் அப்படி கரைக்குதாம்யா. அண்ணா நீங்கள் சாருன்னு அசால்ட்டாக சொல்கிறீங்க.